சீனாய் மலையில் மோசே தேவனுக்கு கொடுத்த முதல் கற்பனையாகிய என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற கட்டளையின்படி தேவனை முழுமையாய் பின்பற்றுகிறவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் கீழ் தான் இந்த பட்டிமன்றம். நீங்கள் பெண்கள் சார்பாக, இவங்க 3 பேர் ஆண்கள் சார்பாக. சரியா? எல்லாம் ரெடி தானா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இங்கே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் தேவனுடைய கற்பனைகளை பின்பற்ற ஆண்களா பெண்கள் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். தேவனுடைய கற்பனையை கை கொண்டது முதலில் ஆண்கள் தான் என்ற தலைப்பிலே வாதிட வந்திருக்கிறேன். சீனா மலையில் முதல்ல ஆண்களுக்கு மோசேக்கு தான் தேவன் கற்பனைகளை எழுதி கொடுத்தாரு. அந்த கற்பனை பிரகாரம் மக்களை வழிநடத்த சொல்லி மோசேக்கு தான் தேவன் இப்படியெல்லாம் வாழணும் என்று கற்றுக் கொடுத்தாரு. அந்த கற்றுக் கொடுத்த அடிப்படையில் மோசே மக்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கும் போது, எல்லா காரியங்களையும் தேவன் சொல்லும் போது, மோசே இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் இப்படி தான் இருக்க செய்கிறாரு, இப்படி தான் கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்னு அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதி வைத்தபடி மோசே அறிவிக்கும் போது சில மக்கள் கேட்டாங்க, சில மக்கள் கேட்கல. ஆனாலும் ஆண்கள் உறுதியோடு இருந்தாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவீது பார்த்தீங்கன்னா தேவனுடைய கற்பனை பிரகாரம் கை கொண்டு தேவனுக்காக உண்மை உத்தமமாக வாழ்ந்தார். யோபு பார்த்தீங்கன்னா யோபும் உண்மை உத்தமமாக வாழ்ந்தார். வேதத்தில் அநேக உதாரணமாக எடுத்தோன்னு நிறைய பேர் சொல்லலாம். இன்னும் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னுடைய உரையை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் முதலாவது தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இவர் என்ன சொன்னார், மோசே மேலே போயிட்டு கற்பனையை வாங்கிறதுக்குள்ளே மோசே தான் என்ன பண்ணார், முதல்ல கற்பனையை வாங்கினார். ஏசப்பா மோசே கிட்ட தான் வெளிப்பட்டார் சொல்கிறாரு. ஆனால் மோசே மேலே கற்பனை வாங்க போகிறதுக்குள்ளே ஆரோன் கிட்ட ஜனங்கள் கூட்டம் கூடி ஆரோன் என்ன பண்ணாங்க, ஆரோனுடைய மைண்டை மாற்றி நாங்கள் மோசே 40 நாள் போயிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் ஒரு கன்றுக்குட்டி செஞ்சு நாங்கள் வணங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு பெண்கள் கிட்ட இருந்த ஆபரணங்களை வெள்ளி நகைகளை தான் என்ன பண்ணாங்க வாங்கி, ஆண்கள் தான் வாங்கினாங்க, பெண்கள் வாங்கலை. பெண்கள் கிட்ட இருந்த நகைகளை ஆண்கள் ஆரோனோட மைண்டை மாற்றி ஆரோன் கிட்ட இருந்து வாங்கி ஆரோன் தான் என்ன பண்ணாரு, அவங்க பெண் 1000 சொன்னாலும் நான் தேவன் மோசே போயிருக்காரு, 40 நாள் மோசே சீனா மலைக்கு போயிருக்காரு, மோசே வருவாருன்றது ஆரோனுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணாரு, ஆரோன் மோசே வர்றதுக்குள்ளே ஆரோன் அவசரப்பட்டு ஆரோன் பெண்கள் கிட்ட இருந்த வெள்ளி நகைகளை வாங்கி தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணாங்க, கன்றுக்குட்டியே உருவாகினாங்க. சரி, அதை கூட விடுங்க. இந்த தேசத்தில் 124 எத்தோப்பிய நாடுகளில் எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க, ஆகோசர் ராஜா ஆமான் கிட்ட என்ன பண்ணாங்க, சிறைப்பட்டு போன பிறகு நம்முடைய எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க, தன்னோட ஜனங்களுக்காக புசியாமலும் குடியாமலும் நான் செத்தாலும் சாகரன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தைரியமாக தன்னோட தேசத்திற்காக என்ன பண்ணாங்க, பெண்கள் தாங்க நின்னாங்க, ஆண்கள் நிற்கல. ஆண்களே தெரியுது, இதுலேயே ஆண்கள் என்ன பண்ணாங்க, தைரியசாலி கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்கிற அந்த முதல் கட்டளையின்படி, அந்த கற்பனையின்படி வாழ்கிறவர்கள் ஆண்கள்னா பெண்களா என்ற தலைப்பில் ஆண்கள் தான் என்று பேச வாய்ப்பளித்தமைக்கு நடுவர் அவருக்கும் முதலாவது தேவன் அவருக்கும் ஸ்தோத்திரங்களை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். பார்த்திங்கன்னா சொன்னாங்க, இவங்க நடுவில் தான் சொன்னாங்க. நான் இப்போ ஆரம்பத்துலேருந்து வரேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா தேவன் ஃபஸ்ட்டு கட்டளை தரதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கட்டளை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்துருச்சு. நம்ம மோசேக்கு பார்த்தீங்கன்னா தேவன் கற்பனை தந்ததுல தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அந்த ஆசை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரி பண்ணால் பைபிளில் போட்டிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏதேன் தோட்டத்தோட பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்லுவார்னா அந்த நன்மை தீமை அறிது கனியை நீங்கள் புசிச்சிங்கன்னா இறந்துருவீங்கன்னு சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா
ஆதாம் ஒன்றும் வந்து அந்த கனியை பார்த்தீங்கன்னா வந்து ஆசைப்பட்டு புசிக்க மாட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அது என்னன்னா வந்து இப்போ நம்ம வந்து சிலையை வந்து ஆண்கள் உருவாக்குனாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களாச்சும் வந்து கடவுளை தான் உருவாக்குனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏவாள் இருக்காங்களே, அவங்க தங்க கடவுளாகவே மாறணும்னு நினச்சி என்ன பண்ணாங்கன்னா வந்து சர்ப்பம் சொன்னதை கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கனியை புசிக்க நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ராகேல் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய தகப்பன் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய சிலையை தூக்கிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து யாக்கோபை துரத்தின்னு அவரை பின்தொடர்ந்து வருவாங்க, அவருடைய கூடாரத்துக்கு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த சிலை மேலே அவ்வளோ தூரம் வந்து இது பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தங்க கணவர் சொல்கிறோன்னு கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இந்த தேவனிடத்தில் பண்ணால் தேவன் தான் வந்து உண்மையானவர்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த யோபுடைய மனைவி இருக்காங்களா, அவங்க கூட பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீங்கள் ஏன் வந்து இன்னும் வந்து கடவுள் மேலே வந்து விசுவாசமாக இருக்கீங்க, தேவனை தூஷித்து பண்ண ஜீவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது மாதிரி அவங்களும் ஒரு பெண்ணு தான். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களில் பார்த்தீங்கன்னா வந்து தேவன் பார்த்தீங்கன்னா வந்து கட்டளையை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மிரியாமையும் அதுக்கு பண்ணால் அவரோட மனைவி யாரும் அழைக்கலை, மோசேவை தான் அழைச்சார். இதிலே பார்த்தீங்கன்னா தேவனுக்கே தெரியுது ஆண்கள் தான் வந்து அவருடைய கட்டளைப்படி வாழ்கிறவர்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் கட்டளைப்படி, அதாவது தேவன் என்ன என்று உனக்கு வேறு எதிரில் உண்டாக இருக்க வேண்டாம் என்ற கட்டளைப்படி வாழ்கிறவர்கள் ஆண்கள் தான் என்று சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. லேலுயா, என்னென்று வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று கொடுத்த மோசேயின் கட்டளைப்படி ஆண்கள் தான் இது வரைக்கும் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்கள் கிடையாது, ஆண்களுக்கு தந்தார், தேவன் தந்தார். ஆனால் அது யாருமே கடைப்பிடிக்கல. அப்படி கேட்டு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்தை விட்டுருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தை நான் வருவேன். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தை பார்த்தா இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். அவர் வந்து பேர் சொல்லி அடைச்சார் பாருங்க சீஷருங்களை. ஆனால் அவர் மறிக்கும் தருவாயில் இருக்கும்போது என்ன பண்ணார், ஓடி போயிட்டாங்க, எல்லோரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. ஆனால் அந்த பெண்கள் மட்டும்தான் கூடயே இருந்தாங்க. அவர் மறித்த பிறகு கொண்டு போய் கலரில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அதிகாலையில் எழுந்து பெண்கள் தான் போனாங்க. ஐயோ அங்கே முத்திரை போட்டாங்களே, காவலாளி இருக்கிறாங்களே, நம்மளை கொன்று போட்டுருவாங்களேன்னு அந்த பெண்கள் நினைக்கல. ஆனால் அந்த பெண்கள் தான் தைரியமாக வந்து அவருக்கு தேவையான எல்லா கருத்து செய்தாங்க. அதே மாதிரி பெண்கள் தான் அவருக்கு பின்னாடி ஊழியத்துக்கு போனாங்க. ஆனால் ஆண்கள் எல்லாம் ஊழியத்துக்கு அவர் அழைச்சார், பேர் சொல்லி அழைச்சார். பேதுருவே வா என்னார். ஆனால் பேதுரு என்ன பண்ணார், மறுதளிச்சார். நான் நீங்கள் என் பாதத்தை இல்லை என் தலைவெல்லாம் கழுவுங்க, நான் அப்போ என்னன்னா உங்களுக்கு விட மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் என்னன்னா 3 தரம் மறுதளிச்சு பேதுரு தான். அப்படி பார்த்தா தோமா சொன்னார், நான் விழாவில் கை போட்டால் தான் நம்புவேன்னாரு. அப்படிப்பட்ட சீஷருங்க. ஆண்கள் அப்படிப்பட்டவங்க, பெண்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. மறிச்சாலும் பரவாயில்லை, நான் என்ன பண்ண என் தேசத்துக்காக இருப்பேன், என் மக்களுக்காக இருப்பேன், என் தேவனுக்காக இருப்பேன்னு சொல்கிறவங்க தான் பெண்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட மகதேனா மரியாள் பார் அவருடைய பாதத்தை கழுவி சாமி ஒரு ஆண் தான் அவர் கூப்பிட்டார் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனால் அவர் ஒன்றுமே செய்யலை அவருக்கு. ஆனால் ஒரு பெண் என்பதில் ஓடியாந்தாங்க, அப்படியே கால்களை கழுவுனாங்க, அடுத்த கண்ணீரால் என்ன பண்ணாங்க, அப்படியே பாதத்தை கழுவி அப்படி தலைமயிரால் என்ன பண்ண தொடச்சி முத்தம் செய்கிறாங்க. பெண்கள் தான் இன்றைக்கி தேவனுக்கு உகந்தவங்க, அதே சமயத்தில் சபைக்கு உகந்தவங்க பெண்கள் தான், ஆண்கள் கிடையவே கிடையாது. அப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா நம்ம சொல்கிறோம். சாலமோன் ராஜா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான். அவங்க அப்பா கற்பனை கையில். அப்போ நான் வந்து சாகும் தருவாயில் தான் தாவீது சொல்கிறார் ஒரு வார்த்தையை, நான் என் பிதாக்களுடைய வழியாக நான் போயிடுவேன். அப்போ நீ தேவனை நீ பிடிச்சிக்கிட்டீங்கன்னா தேவனை உன்னை பிடிப்பார், நீ தேவனை நீ கைவிட்டால் அவர் உன்னை கைவிட்டுருவாருன்னு சொல்லுவார். சரிப்பான்னு சொல்லி வந்து தேவனை கேட்ட ஞானத்தையும் கேளாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாங்கின சாலமோன் ராஜா என்ன செய்த தெரியுமா, 1 ராஜாக்கள் 11 எடுத்து படிங்க. 700 மனைவி அவருக்கு, 300 மனையாட்டி, 5 ஜாதியாருடைய பெண்களை போயிட்டு எல்லாரையும் திருமணம் செய்தார். தேவன் சொன்னார், உன்னுடைய ராஜா பாரத்தை நான் எடுத்துருவேன்னு சொன்னார். கேட்கல. ஒரு தடவை சொன்னார் கேட்கல, 2 தடவை சொன்னார் கேட்கல. ஆனால் உண்மையாகவே அவர் எடுத்தார். தன்னுடைய மகனுக்கு தான் அப்புறம் திருப்பி கொடுத்தாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி சிம்சோன் பாருங்க, அவங்க அம்மா அப்பா அப்படி அழுது ஜெபம் பண்ணதுனால தான் கொடுத்தாரு. அன்றைக்கி தேவன் என்ன கொடுத்தாரு அவருக்கு, நஸ்ரே விரதம் எடுத்துருப்பாருன்னு. பாருங்கள் இந்த ஆம்பளைக்கெல்லாம் பாருங்கள், நான் சொல்லுவேன் இந்த வார்த்தை மாரி வார்த்தைலாம் பேசுனது கிடையாது. ஆனால் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், வீண் கொழுப்பு சீலால் ஒழுகுமா. நீ போய் பெலிஸ்திட்ட பொண்ணு கேட்டப்பா, தாய் தகப்ப வேணான்ட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு போய் கொடுத்தாங்க. உடனே ஒரு விடுகதையை சொல்கிறேன், நீ சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன். இவர் உடனே அந்த பெண்ணை பிடிச்சி தொந்தரவு பண்ணி என்ன செய்தாங்க, அவங்க விடுகதையை வாங்கிட்டாங்க. இதனால் உன்னுடைய திருமண காரியம் வீணாக போச்சா, நல்லா வாழ்கிற வாழ்க்கை வீணாக போச்சா. அது பிறகு என்ன செய்தாங்கன்னா வந்து இருந்தார், கொஞ்சம் நாள் பொறுத்து போனார். மனைவி தகப்பம் பிடிச்சா வேற ஒருத்தர் கட்டி கொடுத்துட்டான். உடனே அந்த என்ன பண்ண, நீ ஒன்றையே நீ அழிச்சிக்கிட்ட. எப்படிப்பட்ட நஸ்ரே விரதம், எப்படிப்பட்ட விரதம். இந்த வேதத்தில் எத்தனை பேருக்கு அது மாதிரி இருக்குது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நஸ்ரே விரதம் எடுத்த தேவன். ஆனால் அந்த சிம்சோனுக்கு அந்த கிருபையை தேவன் கொடுத்தாரு. அந்த ஆண்கள் அதை பற்றி கொண்டாரா
இல்லை. தலைமுடி பின்னி ஒரு வேஷன் முடி படுத்து கடைசியில் கண்ணு பிடுங்கப்பட்ட தேவன் இறக்க செஞ்சனால அந்த இடத்துல முன்ன அவர் எல்லாரையும் கொன்னதை விட அந்த மறிக்கும் தருவாயில் 3000 பேரை கொன்றாரு. அது தேவன் கொடுத்த இறக்கம். ஆனால் ஆண்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை எல்லாத்துக்கும். அதே மாதிரி நீதிமொழிகள் 31 எடுத்து படித்து பாருங்கள். லேமுவேல்னு ஒரு மகன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தாயார் என்ன சொல்லுவாங்க, லேமுவேல என் மகனே என்ன பண்ண கற்பனையும் கற்பனையும் கை கொள்கிற நம்ம என்ன சொல்கிறது, மதுபானம் குடிக்கிறது நமக்கு நல்லதல்ல புத்தி சொல்லுவாங்க. ஒரு தாய் ஒரு பெண்ணு தான் ஒரு பிள்ளைக்கோ புருஷனுக்கோ புத்தி சொல்ல முடியும். ஒரு ஆண்கள் எந்த ஆண்களும் புத்தி சொல்கிறாங்களா? ஆண்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறாங்களா? சொல்லவே மாட்டாங்க. மண்ணெண்ணெய் வழியாக குடிக்கலாம் வழி. ஆனால் ஒரு பெண்ணு தான் தன் பிள்ளைக்காக அழுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, ஜெபிப்பாங்க. அந்த தாய் பாருங்கள், தன் மகனுக்கும் புத்தி சொல்கிறாங்க, அங்கே வீட்டாருக்கும் எல்லாம் செய்கிறாங்க, தன் புருஷனுக்கும் நல்லவங்களாங்க. அப்போ அங்கே ஒரு வசனம் அவர் சொல்கிறார், எல்லா பெண்கள் எல்லாருமே பெண்கள் தான், ஆனால் என்னுடைய மனைவி எல்லாரோட எப்படிப்பட்டவன் மேற்பட்டவன் சொல்கிறாரு. காலையில் எழுந்திருக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க, தம் கடமையெல்லாம் செய்கிறாங்க, ஒரு வயல் எடுக்கிறாங்க, அது நிலத்தை பயிர் வைக்கிறாங்க, பயிர் வேணால் துணி நெய்கிறாங்க, எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. தன்னுடைய கணவனை கொண்டு போய் நல்ல ஒரு நடு ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்கள் தான். இப்போ வேதத்திலே சொல்ல போனால் ஒரு பெண்ணு தான். இப்போ நீதிமொழியில் படித்து பார்த்தீங்கன்னா 31 நீதிமொழியில் படித்து பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ ஆண்களை பற்றி யாரும் ஒரு அதிகாரத்தில் சொல்லுங்கள். எல்லாத்துலேயும் ஆண்கள் தான். ஆதாம் ஏவாளை பற்றி சொன்னார், நல்ல தம்பி சூப்பராக சொன்னார். ஆதாம் ஏவாளும் தேவன் படைச்சார், இந்த கனியை சாப்பிட கூட சொன்னார். கரெக்டான வார்த்தை தான். இந்த ஆணியா வேலைக்கு இடையே போயிருக்கணும். அதனால தான் அந்த பெண் ஏமாந்தாங்க. பெண் புத்தியா பின் புத்தி. பெண்களுக்கு பின்னாடி ஒரு புத்தி வரும், என்னன்னா நம்ம நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன போகணும். பின்புத்தின்னா பின்புத்தி இல்லை, பின்புத்தின்னா அது என்ன பின்புத்தி சொல்கிறான், பின்னு நடக்க வேண்டிய காரியங்களே நடக்கிறது தான் பெண்ணு. பின்புத்தி உடனே ஆம்பளைங்க உடனே கை தட்டுறாங்க பாருங்க. பின்னாடி நமக்கு என்ன வரும், நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், தன்னுடைய கணவனுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம பேர பிள்ளைக்கு என்ன செய்யணும் யோசிப்போது தான் பெண்கள். அதில் தான் பெண் புத்தி பின் புத்தி. இதை தமிழருங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பின்புத்தி பொம்பளைங்களுக்கு பின்புத்தின்னுவாங்க. பின்னாடி வரக்கூடிய நினைப்போல் தான் பெண்ணு. அப்போ என்ன ஆதாம் என்ன பண்ணியிருப்பார், எங்கே சுற்றினாரோ என்ன பண்ணாரோ, தோட்டத்தில் எங்கே நடந்துன்னு இருந்திருப்பார். ஜாலியாக நம்மளுக்கு தேவனை படைச்சிட்டாரு, இந்த ஒரு கனி என்ன எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலான்னு போயிருப்பார். அதனால் பிசாசு எப்படிப்பட்டவன், பிசாசு அவனுக்கு கெச்சிக்கிற சிங்கம் போல எவனாலும் வகை தேடுவான். அவன் வந்தான், தனியாக பெண்ணு இருந்துச்சு, ஏமாற்றிட்டான், இதை சாப்பிடு, நீ சாப்பிடா தேவர் போல ஆகுன்னு. அப்போ தேவன் யாரும் தேவர் யாருன்னு என்ன பண்ண முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. இன்றைக்கி இவ்வளோ நம்ம கற்பனையும் கட்டளையும் எழுதி வச்சுட்டு போயிட்டு வேதத்தை படித்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே. ஒன்றுமே அறியாத காலத்தில் படித்த தேவனுக்கு உண்டாக்கி விழாவிலேருந்து எலும்பு எடுத்து ஒரு மனுஷனை உண்டாக்கி வச்சுட்டு போன பிறகு அன்றைக்கி அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு ஏவாளுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. தெரியாத காலத்தில் நடந்து தான் அந்த இந்த பழத்தை சாப்பிட்டாங்க அவங்க. இப்போ பார்க்க போனீங்கன்னா வேதத்தில் பார்க்க போனால் எஸ்தர் ராஜாத்திலிருந்து எல்லாரையும் பார்க்க போனீங்கன்னா பெண்கள் தான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றவங்க தான் பெண்களே 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 என்று என்னுடைய விரைவை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பட்டிமன்றத்திற்கு திடீரென்று பேச வைத்த என் தேவனுக்கு முதலாவது நான் நன்றி சொல்லி என் பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறேன். காதே வலிச்சிருச்சு. என்ன வலிச்சிருச்சு? பெண்களே 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 தான். இது பெண் புத்தி பின் புத்தி. அதாவது அவங்க என்ன யோசிப்பாங்களாம், என்ன செய்யறதுன்னு யோசிப்பாங்களாம். அப்புறம் வீட்டில் ஒரு எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் சன்னியாசியாக இருந்திருக்கலாம்ல, எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, சாப்பாடு போடணும்ல, அதுக்காக தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ஆண்களை சார்ந்து தான் வாழ்கிறீங்க, புரியுதா? பெண்களே 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 முடியல. சரி, நான் என்னுடைய பேச்சுக்கு நான் வரேன். முதலாவது பேசின மணிமேகலை அக்கா பேசுனாங்க, ரொம்ப சூப்பராக பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னா, மோசே கட்டளையை வாங்க சீனாய் மலைக்கு ஏறிட்டார். சீனாய் மலைக்கு ஏறிட்ட உடனே ஆரோனை இந்த மாதிரி மோசே வரல, எங்களுக்கு புது தெய்வத்தை உருவாக்குங்கன்னு சொல்லுறதுனால ஆரோன் பெண்கள்கிட்ட நகையை வாங்கி செஞ்சாராம். பெண்கள் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுக்குறீங்க, ஏன் உங்களுக்கு தான் பெண்களுக்கு இப்போ தான் சொன்னாங்களே, ஆதாம் ஏவாள் ரொம்ப நல்ல
பசங்க அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது, அவங்க வந்து பாவம் அப்படி தானே சொன்னாங்க. ரெக்கார்டு இருக்குது, அவங்க பாவம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு நகையெல்லாம் எதுக்கு கழட்டி கொடுக்குறீங்க? எத்தனை பெண்கள் இருந்தாங்க, எத்தனை லட்சம்? 40 லட்சம் இல்லை? இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை வழிநடத்தினது மொத்தம் 40 லட்சம். அதில் மினிமம் ஒரு 1 லட்சம் குடும்ப பெண்கள் இருந்திருக்க மாட்டாங்க. சரி, மினிமம் வச்சுப்போமே, மினிமம் 1 லட்சம் பெண்கள் இருந்திருப்பாங்க. அந்த பெண்களில் ஒரு பெண்கள் குடும்பம் நாங்கள் ஏன் நாங்கள் கொடுக்கணும், எங்களுக்கு வந்து எங்கள் தேவன் இருக்காரு, எங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை வந்து செங்கடலை பிளந்து, எகிப்துலேருந்து செங்கடலை பிளந்து நடக்க வச்ச தேவன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்களா? இன்னமும் பெண்கள் தான் சொல்கிறீங்க. அப்புறம் சரி, மோசே வந்து எவ்வளோ சாந்தமானவங்கன்னு பார்க்கலாம். மோசேயை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணாத டார்ச்சர் இல்லை, என்னல்ல பண்ணாத டார்ச்சர் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துலேருந்து கூட்டிட்டு வந்து அந்த செங்கடல் இருக்குது, செங்கடல் முன்னாடி வந்து எங்களை வந்து அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை வந்து எகிப்து கையில் சாகடிக்க தான் எங்களை கூப்பிட்டு வந்தீங்களா, எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மோசே என்ன பண்ணார், ஏசப்பா கிட்ட கேட்டு செங்கடலில் 2ஆக பிறந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு பசிக்குது, இந்நேரம் நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா சாப்பிட்ருப்போம், எங்களுக்கு இங்கே சாப்பிட கூட இல்லை, அதுவும் இந்த வடாத்திரத்தில் எங்களுக்கு வந்து இடம் இல்லை, கறி இல்லை சொல்லிட்டு அதை வந்து கேட்டதுனா மறுபடியும் சரி பொறுமையாக பொறுத்திருந்து இது பண்ணாங்க. அடுத்து மன்னாவை வர வச்சாரு. அடுத்து 10 கற்பனைகளை வாங்கி கொடுத்தாரு. அடுத்து கடைசியாக ஏசப்பா வந்து கண்மலையை பார்த்து பேசுனார். இவங்க பண்ண டார்ச்சரில் அடிச்சிட்டார். ஓகே, இதெல்லாம் அவர் அடித்த தப்பு தான், ஓகே. ஆனால் வந்து மோசே வந்து எவ்வளோ அவர் வந்து எகிப்து, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் 3ஆவது அதிகாரத்தில், யாத்திரா 2ஆவது அதிகாரத்தில் வந்து மோசே வந்து சிறுவயனாக இருக்கும்போது ஒரு எபிரேயனை எகிப்தியன் கொடுமைப்படுத்துறத பார்த்தா அவன்கிட்ட ஏன் கொடுமைப்படுத்தணும் கேட்கல, அடித்து கொண்டு புதைச்சானா இல்லையா? அந்த கோபம் மோசே வந்து தேவன் வந்து அடித்ததுக்கப்புறம் அந்த மோசைக்கிட்ட அந்த கோபம் இருந்துச்சுன்னா இந்த ஜனங்க எல்லாரும் உயிரோடு இருந்திருப்பாங்களா? அப்பப்போ எவன் கேட்குறான்னா அவன் கழுத்தில் ஒன்று போட்டு புதைச்சிருக்க மாட்டான். இதுலேருந்து மோசையை வந்து தேவனை முழுமையாக பின்பற்றுறான்னு சொல்லிட்டு நம்பலாமா? அடுத்து பானை ஆண்டி பேசுனாங்க, சூப்பராக பேசுனாங்க, நல்லா பேசுனாங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சாங்க. ஓகே, சிலுவையில் அரைஞ்சாங்க. சீஷர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. இயேசுவை வந்து கல்லறையில் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அடுத்த நாள் வந்து ஸ்திரீகள்லாம் வந்து பார்த்தாங்க. எங்கே வந்து பார்த்தாங்க? கல்லறை யார் கொடுத்தது? கல்லறை இயேசு கொடுத்தாரா? கல்லறை யார் கொடுத்தது? அந்த ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதை யார் கொடுத்தது கல்லறையை சொல்லுங்க? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய சொந்த கல்லறையை யார் கொடுத்தாங்க? ஏசப்பா கொடுத்தாங்க. இடவோ பெண்கள் தான் பேச விடுங்க. நீங்கள் பேசணும்னா இல்லை அமைதியாக இருங்க. சரி, பெண்கள் தான்ன்றாங்க. அப்போ அந்த கல்லறையில் வச்சு கொடுத்தது யார்? யோசேப்பு, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. அடுத்து நம்ம பழைய ஏற்பாடு யோசேப்புக்கு வரும். யோசேப்பு ஏதோ சின்ன பையனாக இருந்தால் அவங்க அப்பா பலவர்ண அங்கியை வாங்கி கொடுத்தாரு. பலவர்ண அங்கியை தரித்து அவங்க சகோதரர்கிட்ட போய் காமித்தா ஏதோ நடந்துச்சு. அப்புறம் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனாங்க. அங்கே வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஒரு பார்வோனுடைய போர்த்திபாரோடைய மனைவி அவங்க வந்து அவங்ககிட்ட தப்பாக முயற்சித்தனால அவன் வந்து அந்த 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 பாவத்திலேருந்து என்ன பண்ணான், விலகி ஓடி வாலிபர் எல்லாருக்கும் யாராக இருக்கான், உதாரணமாக இருப்பான். வாலிபர் கூட்டத்தில் முக்கியமாக வாலிபர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக யாரை ஃபஸ்ட்டு பேசுவாங்க? ஃபஸ்ட்டு யோசேப்பை பேசுவாங்க. அடுத்து யாரை பேசுவாங்க? தானியேலை பேசுவாங்க. அடுத்து யாரை பேசுவாங்க? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பேசுவாங்க. அடுத்து யாரை பேசுவாங்க? யோசுவாவை பேசுவாங்க. அடுத்து யார் பேசுவாங்க? சாமுவேலை பேசுவாங்க. இத்தனை பேசுவாங்க. சரி, பெண்களில் சொல்லுங்க, யார் சொல்லுவீங்க? 5 வந்துருச்சு, ஓகேவா? பெண்களை எஸ்தரை பற்றி சொல்லுவீங்க. சாரெல்லாம் வந்து வயசான கேள்வி, அவங்களாம் இல்லை, வாலிபரை பற்றி சொல்லணும். சரி, அதெல்லாம் கொடுங்க. இவங்க வந்து வேதத்தில் இருக்குன்றாங்களே. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், மொத்தம் எத்தனை இருக்குது? 66 ஆகமங்கள். 66 ஆகமங்களையும் உங்களுக்கு எழுதி கொடுத்தது யாரு? பெண்கள் எழுதி கொடுத்தாங்களா?
பவுல் எத்தனை எத்தனை எழுதியிருக்காரு சொல்லுங்கள். அதுலேருந்து தானே நீங்கள் வசனத்தை எடுத்து இப்போ வந்து பெண்கள் வந்து எதுவுமே செய்யலை, பெண்கள் வந்து தேவனை வந்து பின்பற்றலை, தேவனை ஆண்கள் பின்பற்றலைன்னா தேவன் அவர் வந்து எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருந்தா ஏசப்பா வந்து அவங்களுக்கு வந்து மோசேக்கா இருந்தாலும், தானியலுக்கா இருந்தாலும், பவுலுக்கா இருந்தாலும், மத்தேயுக்கா இருந்தாலும், லூக்காக்கா இருந்தாலும், மார்க்குக்கானாலும் எவ்வளோ வெளிப்படுத்தியிருந்தா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும், அதுவும் பாருங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மூணுத்திலுமே ஒரு சிலதில் ஒன்று சிலதில் பார்த்தீங்கன்னா மூணு அதிகாரமே படிக்க வித்தியாசமாக தான் இருக்குமே கோசரம் ஒன்றுமே வந்து சேமாக இருக்காது. படித்தவங்க தெரியும், எல்லாமே வந்து சேமாக இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். அதே இங்கே வந்து 5 அப்பம் 2 மீன் வந்து அற்புதம் செஞ்சாலும் அதே அற்புதம் அங்கே இருக்கும். ஆனால் இங்கே படிக்கிறதுக்கும் அங்கே படிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசத்தோடு எழுதியிருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு வந்து கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும், இந்த மாதிரி வந்து 7 முத்திரை இருக்குது, குதிரை இருக்குது, மங்கின குதிரை, வெள்ளை குதிரை அப்படின்னு குதிரைகள்லாம் இருக்குது. இத்தனை முத்திரை இந்த முத்திரை வந்து உடைக்கும் போது இந்த தேவதூதன் இந்த அடையாளம் நடக்கும், இந்த தேவதூதன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை உங்களுக்கு எழுதினது யார்? யோவான் தான். யார் அந்த எந்த யோவான்? இயேசுவின் மார்பில் சாய்ந்து இயேசுவின் சீஷன் ஆகிய யோவான். அவர் யார்? பயகலா? ஒரு வந்து இயேசுவின் சீஷன், ஒரு தைரியமாக சொல்லிடலாம்ல, அவர் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தையே எழுதுனது. அடுத்து வந்து தானியலை எடுத்துக்கலாம். தானியலை பாருங்கள், தானியல் வந்து எவ்வளவோ அவருக்கு போராட்டம் வந்துச்சு. கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு மண்டபத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அப்போ வந்து தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ராஜா சாப்பிட்ற போஜனத்தெல்லாம் வந்து ஓர கட்டிட்டு அவர் என்னது, அவர் வந்து அந்த ஒரு பயிர் அப்படி அந்த பயிர் சம்மந்தமாக சாப்பிட்டாரு. அதுக்கப்புறமேட்டா அதுக்கப்புறம் ராஜா வந்து போய் ராஜா முன்னாடி போய் நிற்கும் போது ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிட்டவங்கள விட தானியல் வந்து முன்மாதிரியாக இருந்து காட்டினார். அது ஒன்று. அடுத்து நேபுகாத்நேச்சருக்கு சொப்பனம் வரும்போது அங்கே இருக்கிற யாருமே வந்து சொல்ல மாட்டார். அங்கே வந்து அவர் சொப்பனத்தையும் சொல்ல மாட்டார். நான் சொப்பனம் சொன்னால் நீங்கள் அதுக்கு நீங்களே ஒரு தயாரி பண்ணி நீங்களே ஒன்று சொல்லுவீங்க. அதனால் சொப்பனத்தையும் நீங்கள் தான் சொல்லணும், அர்த்தத்தையும் நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லும் போது தானியல் என்ன பண்ணுவார், போய் வந்து உட்காந்து ராஜா வந்து அவருக்கு கண்டுபிடிச்சிடலாம் ராஜா எப்போ போனார் எப்போ வந்தாருன்னு சொல்லிட்டு ராஜாவை நைஸாக பேசி கண்டுபிடிக்கும். ஆனால் அவர் எதுவுமே பண்ணாமல் தேவனை நோக்கி தேவன இடத்துல முழுமையாக விசுவாசம் வச்சு தேவனை முழுமையாக 3 வேளை விடாமல் அவர் வந்து அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிஞ்சதுக்கப்புறம் அந்த வசனம் வருங்க பாருங்க, தானியேலோ வேண்டி அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பின்பும் தன் வீட்டிற்குள்ளே போய் அந்த பல கனிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தது போல 3 வேளையும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தினான்னு இருக்கு. இந்த மாதிரி பைபிளில் எங்கள் ஆண்கள் வந்து 3 வேளை வந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து எங்கள் பெண்கள் வந்து 3 வேளை ஜெபம் பண்ணாங்க, அட்லீஸ்ட் 2 வேளை ஜெபம் பண்ணாங்கன்னு இருக்கா? அந்த ஜெபம் பண்ணாங்கன்னு இருக்கும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணாங்கன்னு இருக்கா? அவங்க ஏதோ பண்ணாங்க, என்னவோ எவ்வளோ போராட்டம் வந்துச்சு. அவர் வந்து சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க. சிங்க கெபியில் தூக்கி போகிற நிலமை வந்து சிங்க கெபிக்குள்ளேயும் போய் என்ன பண்ணியிருப்பாரு, ஜெபம் பண்ணியிருப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களே? அப்போ வந்து தேவனை முழுமையாய் பின்பற்றுகிறவர்கள் ஆண்கள் தான். அதை நானே சொல்கிறேன், நானே சாட்சி. அதுக்கு நான் ஒரு பெண்ணாக இருந்து நான் ஆண்கள் பக்கம் நிற்கிறேன். சரி, நம்ம சபையில் வச்சுக்கலாம். நம்ம சபையில் இப்போ நம்ம செயலாளராக யாரை போட்டிருக்காங்க? சண்டே கிளாஸ் செயலாளராக ஆண்கள் ஏன் போட்டிருக்காங்க? சரி, நம்ம பாஸ்டர் கிட்ட கேட்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், ஏன் போட்டிருக்கீங்க? பெண்கள் பார்த்துக்கோங்க, பாஸ்டர் வாயாலே வந்துருச்சு. ஆண்கள் தலைமை தாங்குவார்கள், பெண்கள் சும்மா சப்போர்ட்டுக்கு. அவ்வளோதான், புரிஞ்சிச்சா? இதில் தீர்ப்பு வந்துடுச்சு, அவ்வளோதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கட்டளையை முழுமையாய் பின்பற்றினவர்கள் ஆண்களா பெண்களா என்ற விவாதத்தில் பேச வந்திருக்கிற
இந்த நடுவில் அவருக்கு பாஸ்டர் அவருக்கும் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் செலுத்துகிறேன். இப்போ பாருங்கள், தேவனுடைய கட்டளையை முழுமையாக ஆண்களுக்கு தான் கொடுத்தாருன்னு ஃபஸ்ட்டு ஒரு சகோதரர் பேசினார். கொடுத்தாரு. அந்த கட்டளையை வாங்கினவர் மோசே தான். மோசேயை வந்து முன்கோபத்தினாலையும் அதை எடுத்து போட்டு உடைச்சிட்ட உடனே தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லிடுது. இப்போ கண்மலையை பார்த்து பேச தான் சொன்னார் ஆண்டவர். இப்போ மோசேயா அதை அடித்தார்? சொல்லுங்கள். மோசே வந்து அதை அடித்தார். முன்கோபத்தினால ஆண்கள் வந்து என்ன செய்கிறோம் என்ன போகிறோன்னு தெரியாத போயிடுது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தை புத்தி உள்ள ஸ்திரீ ஒரு வீட்டை கட்டுகிறாள்னு சொல்லிடுது. இப்போ சொல்லப்போனாக்கா மோசையை வந்து ஒளித்து வைக்க முடியாத அவங்க தாய் என்ன பண்ணுறாங்க, நதியோரத்தில் அணைச்சி வைக்கிறாங்க. ஒரு நாணல் பெட்டியில் பூசி ஒரு நதிக்குள்ளே அணைச்சி வைக்கிறாங்க. அப்போ ஆரோன் எங்கே போனார்? நம்ம தம்பி வந்து ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கிறாரு, நம்ம தம்பியை காப்பாற்று பண்ண வேணுமேனு சொல்லி ஆரோன் போகணும் இல்லை. அப்போ மீறியாமையாக போகிறாங்க. நம்ம தம்பியை காப்பாற்று பண்ணுன்ற பெண்களுக்கு தான் இருக்குது. ஆண் குடும்பத்தை காவந்து பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் யாருக்கும் எந்த ஒரு சேதம் வரக்கூடாதுன்ற ஒரு தவிப்பாக இருக்கட்டும், அது பெண்களுக்கு தான் இருக்குது. ஆண்கள் வந்து ஏதோ சம்பாதிப்போம் போவோம் நம்ம காரியத்தை இருப்போம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சொல்லிக்குவாங்க, நெஞ்சை நிமித்திக்குவாங்க, நாங்கள் தான் வந்து எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட பாரு, ஆண்களுக்காக விவாதம் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்களை ஓடி போயிட்டாங்க பாரு. ஏங்க கூட்டு பார்க்குறோம். ஒரு மாதமாக இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஒரு ஆண்களாவது வந்து நான் பேசுகிறேன், என் கர்த்தர் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா, ஒரு வைராகியம் இருக்குதா சொல்லு பார்ப்போம். கிடையாது. நான் இன்னும் அநேக பேசணுன்ட்டு தான் நான் வந்தேன், ஆனால் ஆண்களே காணோம். என்ன பண்ணுறது, நான் இதை எதோ பேசிட்டு போகிறேன் நான். அது மட்டும் இல்லை, இப்போ ஆண்களுடைய மானத்தை காவந்து பண்ணுறதுக்கு ஒரு பெண் தான் உட்காந்துருக்குறாங்க பாரு. அங்கே அவங்க என்ன, நான் ஆண்களுக்காக பேச வந்துக்கிறேன் நெஞ்சு நிமித்தி பேசினாலும், ஆனால் அவங்க ஒரு பெண்ணுன்றதை மறந்துடுறாங்க. அப்படி இல்லை. இப்போ யுத்தத்துக்கு யார் போகணும்? பாராக்கில் போகணும். தெபேரா என்ன பண்ணுறாங்க, நீ யுத்தத்துக்கு புறப்பட்டு போ, அவனுடைய சேனையை வந்து சிசேராவுடைய சேனையை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்கள் பாரு என்ன சொல்கிறாருன்னா, தெபேரா நீ வந்தால் தான் நான் போவேன் அந்த யுத்தத்துக்குன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது சரி நான் வரேன், ஆனால் நான் வருவேன், அதனுடைய மேன்மை உன் கையில் இருக்காதுன்னு சொன்னார். சொன்ன உடனே அது யார் தெரியுமா, அது சிசேராவை யார் தெரியுமா முறியடிக்கிறாங்க? ஒரு ஆணினாலே சுத்தினாலே ஏகலில் நெத்திப்பாடையே உருவே அடிக்கிறாங்க. அடித்து அந்த சிசேராவை வந்து முறியடிச்சிடுறாங்க. அது போல தான் இன்றைக்கி நம்ம சபையில் கடந்து எப்படியாப்பட்ட பிசாசு பிடிச்சவங்களையும் வியாதிப்பட்டவர்களையும் கத்தி முழங்காலில் போட்டு நின்று ஜெபித்து சாத்தான மேற்கொள்ள கட்டி ஜெபிக்கிறது யாருன்னு அந்த சபையில் கடந்து ஜெபிக்கிற பெண்கள் தாங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்கள் யாருங்க வந்துங்க ஜெபிக்கிறாங்க சொல்லுங்கள்? அப்படியே மட்டும் இல்லை, இப்போ சகரியா பாருங்கள், அவர் வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து தூபம் காட்டுறவராக இருந்தார். அப்படியே கூட அவர் தேவன் சொன்னதை நம்பலை, அதனால் அவர் பேசாதே இருந்துட்டார். பேசாதே இருந்ததுனால இது பண்ணிட்டாங்க. அப்புறம் சதிப்பிட்டீங்க எனக்கு இருக்கு அப்படின்னு. அதனால் சரி சரி, நன்றி. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விவாதம் சரி லைவில் போக கவனி. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது ஆண்களா பெண்களான்னு தொடங்கும் போதே பார்த்தா முடியாது, எங்கே போகுதுன்னு தெரியாமல் நானும் கொஞ்சம் எழுதி எடுத்து பார்த்தேன். ஆனால் எண்ணிக்கைன்னு பார்த்தா 2 பக்கம் இருக்குது. கற்பனைகளை கை கொள்ளவங்க 2 பக்கமும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி விளக்குறேன். அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 18-19ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறாரு ஆபிரகாமை பார்த்து, படிங்க பார்ப்போம். கர்த்தர் கவனிங்க, தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று
கட்டளை இடுவான் என்பதை யார் சொன்னார் கவனிங்க, பேசக்கூடாது. சொல்லி கட்டளைன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். ஆபிரகாம் நம்புகிறார். சரி, ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, ஒரு சில ஆண்கள் செய்த தவறுனால என்ன பேசும் இல்லையா? கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு. முதல் கட்டளை யார்கிட்ட கொடுத்தாரு? மோசைட்ட கொடுத்தாரு. முதல் கட்டளையை ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. முதல் கட்டளையை ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. எல்லா ஆண்கள்கிட்ட தான் கொடுக்குறாரு. ஏன்னு சொன்னால் படைக்கும் போதே, நல்லா கவனிங்க, படைக்கும் போதே முதல்ல யாரை படைச்சாரு? ஆதாமியா? ஆதாம்னு போய் பேர், படைத்தது ஆண்கள், ஆணை. ஆதாம் இல்லை, ஆணை. ஆணை படைச்சிட்டு பேர் வச்சார் ஆதாம். சரியா? ரெண்டாவது அந்த விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்தார், எடுத்து பொண்ணை படைச்சார். அப்போது இடையில பூந்து சாத்தா என்ன பண்ணிடுறான்னா, சில இடத்துல ஆணுங்களை நவத்திடுறான், பெண்களை நவத்தி குழப்பிடுறான். ஆனால் தேவன் எப்போவுமே கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல புருஷன் இணைஞ்சான், ஸ்திரீக்கு தலையாக இருக்கிறான் இல்லையா? அப்போ இப்போ தேவன் சொன்ன வார்த்தையை நம்ம மீற முடியுமா? தேவன் சொன்ன வார்த்தையை மீற முடியுமா? முடியாது, என்னதான் இருந்தாலும். ஆனால் நீதிமொழி 31 படிக்கும்போது சொல்கிறார், நிறைய ஸ்திரீகள் குணசாலிகள் இருந்து உண்டு, ஆனால் நீயோ எல்லாரையும் பார்க்கலாம் மேற்பட்டவள். இது குறிப்பிட்டவங்க தான். ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. கற்பனைகளை கை கொள்ளுகிறது ஆண்களா பெண்களான்னு பார்த்து அப்படி முடிவு எடுக்க முடியாது. இப்போ என்ன உங்களுடைய வாதம்னா ஆண்கள் தான், இவங்க என்ன வாதம்னா இல்லை பெண்கள் தான். இப்போ நான் பைபிளை படித்து உங்கள் பேச்சு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண போது ஆண்களும் கை கொள்கிறாங்க, பெண்களும் கை கொள்கிறாங்க. எப்படி இந்த தரப்பு சரியா? சரியா? ஆண்களும் கை கொள்கிறாங்க, பெண்களும் கை கொள்கிறாங்க. ஆனால் ஆண்கள் எண்ணிக்கை அதிகம், கைகொள்ள பெண்கள் எண்ணிக்கை குறைவு, ரொம்ப குறைவு. இன்னும் சொல்ல போனால் நிறைய பெண்கள் இருக்காங்க, வாயை முடி சும்மா இருந்தால் கூட அந்த லிஸ்ட்டில் இப்போ எண்ணிக்கை வந்திருக்கும். ஏன்னா அந்த யோபுடைய மணி சும்மா இருந்திருந்த ஒரு பேர் வந்திருக்கும். ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு சப்போர்ட்டும் பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம். தேவனை தூசித்து அவனை முதல் வார்த்தையே என்னது? கட்டளை மீறுறது. தேவனை தூசிக்கணும்னு சொன்னாலே முதல் கட்டளை முடிவு போச்சு. இந்த மாதிரி சில பெண்கள் இதாக பண்ணுறாங்க. ரெண்டாவது, குணசாலியும் சரி குடும்பத்தை கட்டுவா, குணம் இல்லாதவன் இடிச்சு வாழாம், குடும்பத்தை இடித்து போடுவா. ஆனால் ஒரு 20-30 வருடத்துக்கு முன்னாடி பெண்கள் குடும்பத்தை கட்டுனாங்கம்மா, இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்மைதான். அதுக்கு முன்னாடி ஒரு 25-30 ஆண்டுகள் முன்னாடி உள்ள பெண்கள் குடும்பத்தை நினைச்சுதாங்க. இப்போ உள்ள பெண்கள் எல்லாம் ஒரு சிலர் தான் கட்டுற மாதிரி தெரியுது, மீதெல்லாம் இடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இனி அடுத்த சந்ததி கட்டுமா இல்லை என்ன நடக்குன்னே தெரியலை. அப்போ பைபிள் அடிப்படையில் பார்த்தால் அதிகமானவர்கள் கை கொள்ள. நான் இப்போ சொல்கிறேனே, ஆதாம் உண்மையிலே கை கொண்டாரா இல்லையா? கட்டளை கை கொண்டாரா இல்லையா? ஏவா வந்ததுலேருந்து தான் பிரச்சனை, அதுவரையும் கை கொண்டார். ஏவாள் வந்த உடனே, ஏவாளும் நல்லவதான், பாவம் நல்லவதான். என்ன குழப்பம்? எல்லா பேச்சையும் கேட்கறது. ஆதான் தேவண்ட பேச்சை கேட்டார், ஏவா சாச பேச்சை கேட்டா. சாத்தான பேச்சை கொண்டு போய் ஏவாள்கிட்ட போய் ஆதாம்கிட்ட போனேன். பாவம் ஆதாம் என்னன்னா எதை கேட்கணும் அதான் கேட்கணும். ஆனால் ஆதாம் தான் ஒரு கவனம் விட்டுட்டார். அது வரைக்கும் காத்துட்டு வந்தவர். ஏவா பேச்சு யார் பேச்சு அது கேட்கல. சாத்தான் ஏவாள் முன்னாடி இருக்கிறானா இல்லை ஏவாள் பின்னாடி வந்தானா? சாத்தான் பிசாசு ஏவாள் முன்னாடி இருக்கிறானா பின்னாடியா? ஆதாமுக்கு முன்னாடி இருக்கானா பின்னாடியா? முன்னாடி தானே இருக்கான். அப்போ ஏன் ஆதாம கிட்ட போகல? ஏவாள் வந்த பிறகு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவன் பிளான் பண்ணாலும் யார் விழுங்கலான்னு வகை தேடுற ஆள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தான். ஆதாம்கிட்ட ஈடுபட இல்லை. ஆனால் தேவன் கட்டளை ஸ்ட்ராங்காக கொடுத்தார், சாகவே சாவாய். சொன்ன பிறகு ஏவா அது காதல் எடுக்கவே இல்லை. நீ ஏதாச்சும் சொல்லு, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, நான் தேவனை போல ஆகணும், எல்லாரும் போல ஆகணும், நான் பயங்கரமாக வரணும்,
அப்படின்னு பயங்கர ஆசை. பாவம் வீட்டுக்காரன் நினைவான், எப்போவுமே என்னதான் வீராக இருந்தாலும் மனைவி எப்படியாவது நினைச்சாலும் நவுத்திடுவான். துணிஞ்சு கடும் பிடிச்சு அடித்து நவுத்திடுவோம். அதனால் அங்கே பிரச்சனை. வாங்க இப்படியே பார்த்துட்டு இருந்தா பெண்கள் பக்கத்தில் என்னைக்கு பார்த்தா எஸ்தர், தேவராள், வேறு யார் சொல்லுங்க? அன்னாள். விரல் விடுங்க ஒரு ஆள். எஸ்தர், அன்னாள், மரியாள். சொல்லு, தெரிஞ்ச எல்லாரும் சொல்ல ஒன்று. மரியாள், ரோதை, தேபோராள். சரி சார், கூட்டி பார்ப்போம். எல்லாம் எவ்வளோ வரும்? ஆக்கிலா, பிரிஸ்கெல்லா, லீதியாள். வரல விட்டியாப்பா? என்னையா? எலிசபத்து, மகா, எப்தா மகா. எல்லாம் ஒரு 20 வருமா? 30 வருமா? அதான் எழுதிட்டு வந்துருக்கணும் இல்லையா? இன்னும் எப்படி வரணும்? புரியுதா? அப்போ ஆனால் ஒரு வகையில் இந்த பட்டிமன்றம் நடந்தது பெண்கள் தான். ஏன்னா 2 பேர் பின் வாங்கிட்டாங்க. பிறகு அதுவும் ஒரு சப்போர்ட் தூணில் நிற்கி ஒரு பக்கம், இந்த பக்கம் ஸ்ட்ராங். இதை நடத்திடுவோம், அடுத்த வருஷம் பார்ப்போன்னு பார்த்தோம். வேறு இந்த குளிர், சளி, இருமல் இதெல்லாம் வந்து இந்த கிளைமேட் என்ன ஆகி போச்சு, நிறைய நவுத்திட்டு. இருந்தாலும் தேவ சித்தம் ஒன்று இருந்ததுனால நம்ம சகோதரி பானுவங்க இல்லை விட மாட்டேன், நடத்தி தாங்கன்னு பிடிவாதத்தில். பார்த்தீங்களா? தான் இந்த சில பெண்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதை வச்சு அவங்க நினைக்கிறது பெண்கள் பக்கம்தான் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக. எஸ்தர் மாதிரி. இப்போ எஸ்தர் மருதேகான்னு சொன்னால் சொன்னீங்க, எஸ்தர் இல்லாதில் மெயின் ஆள் மருதேகா தான் மெயின் ஆள். ஏன்னா உருவாக்கினது, வளர்த்தது எல்லாம் ஆக்கி அவர் தான் சொன்னார், ரட்சிப்பு யூதலை வேறு வழியாக வரும், நாமளும் மௌனமாக இருந்தால் நம்ம சிக்கல். அதனால் நீ ராஜாவை போகணுன்னு சொன்னதுனால துணிஞ்சு போனேன் வர இல்லையா? ஆனால் 2 பவர் ஆள் தான். ஆனால் அதில் யாரும் ஈக்குவலும் இல்லை, சமம் கூட வச்சுக்கலாம். எஸ்தர்னே சொல்ல முடியாது, மருதாக இல்லைன்னா நடக்காது. அப்படி இருக்குது. சரி, இப்போ சூப்பரான ஒரு விளக்கம், ஒரே அடி அடித்தது. நீங்கள் டோட்டல் பெண்கள்லாம் எவ்வளோ சொன்னீங்க? அது என்ன எவ்வளோ இருக்கும்? 50 வருமா? 50 வச்சுக்கலாமா? 50 வச்சுக்கலாமா? சரி, சரி. இது இப்போ 66 புஸ்தகம். அதான் இப்போ சொல்லுறேன், 50 இருக்குல்ல, 66. அந்த பேர் வராத யார்? யோனி புஸ்தகம் இருக்கு இல்லையா? ஆனால் ஆபிரகாம் புஸ்தகம் இல்லை. அப்புறம் ஆபிரகாம். ஈசாக்கு புஸ்தகம் இல்லை. ஈசா முற்பிதா, குறை சொல்ல முடியுமா? முற்பிதா, நோவா, யாக்கோவு, 12 கோத்திரம். அப்படி பார்த்தா அது ஒரு 500 வரும்னு நீங்கள் என்ன? யோசுவா, காலேபு. ஆமாம், அதான் அந்த எண்ணம் இல்லை. ஏவாளை சேர்க்க முடியாது. வெற்றி பெற்றவங்க வெற்றி பெற்றவங்க. அப்போ எவ்வளோ வரும்? 50 சொன்னீங்க, நாங்கள் ஆமான்னு சொன்னோம். 50 வராது. 50 சொன்னீங்க, ஏற்றுக்கிட்டோம். சரி, 50க்கு மேல் இருக்கா? 50 மேல் வராது, 40 வராது. சரி, அப்போ முடிப்போம், டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ ஆண்கள் பக்கத்துலேயும் இப்போ ஆபிரகாமுக நம்பி சொன்னார் இல்லையா? உங்களை ஆபிரகாம்கிட்ட பார்த்து எப்படி அவரை பிள்ளைக்கும் பின்வரும் பின் சந்ததி யார்? நம்மளையெல்லாம் பிளான் பண்ணி தான் சொல்லியிருக்கார். அதை சாராள்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது. யார்கிட்ட? ஆபிரகாமுடைய மனைவி சாராள் இருக்காங்க இல்லையா? சொல்லியிருக்க வேண்டியது. ஏற்கனவே சொல்லி ஒரு நேரத்தை காட்டினேன், 2 வீடியோ. யார்கிட்ட? கிறிஸ்டிகிட்ட காட்டினேன். எனக்கு அனுப்பியிருக்காங்க. யார்? அண்ணன்மார். அண்ணன் என்ன யார்? ஏசாவுக்கு தம்பி யார்? ஈசாவுக்கு அண்ணன் யார்? இஸ்மாயில் தான் அண்ணன். என்ன இருந்தாலும், ஆனால் அங்கே முன்னாடி பிறந்துட்டாங்களே. சாரால் அவங்க ரொம்ப ஆத்திரப்பட்டு குடும்பத்தை கட்டணும், சந்ததி வேணும்னு ஆண்டவன் வார்த்தையை கேட்காம, நல்லது வேறு ஒன்றும் இல்லை, அவசரப்பட்டு வேலைக்காரி அணைச்சி வச்சு எல்லாம் போச்சா. அவங்க எனக்கு அனுப்புகிறாங்க, ஏசு பிறந்தது உண்மை, அவர் பிள்ளையிலே பேசினாரா, இப்படி சில இதெல்லாம் அனுப்பியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்?
நிறைய தவறுகள் செய்தது பெண்கள். ஆண்கள் வந்து தவறு செய்திருக்காங்க. இப்போ பேதுரு மறுதளிச்சாருன்னா, பேதுரு மறுதளிச்சார் இல்லையா? அப்படிதானே? பிரதான அப்போஸ்தலர் யாரு? அப்புறம் அதான் சொன்னேன், ஆதாமே போட்டு தள்ளிட்டாள. இல்லை அது ரைட்டு போல்டாக இருக்கணும் தான், அது உண்மைதான். ஆனால் யாரு கெடுத்தது யாரு? ரைட்டு, ஆம்பளை இருக்கணும், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் கெடுத்தது யாரு? ஆபிரகாமா சாராளா? கெடுத்த சாரா தானே. செய்யக்கூடாது. சரி. பெண்கள் இல்லைன்னு இங்கே சொல்லவே இல்லை யாரும். சரி, ஓகே, முடிக்க போகிறேன். இப்போ இவன் யாரும் பேசுறதேன்னா ஒரேடியாக பெண்களையும் தள்ளிவிட முடியாது, ஆண்களையும் தள்ளிவிட முடியாது. அதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் கதை பேசிட்டு வரேன், பைபிள் வரலாறு, புரியுதா? இப்போ ஆண்களா பெண்களான்னு கேட்டால் ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு, அதுவும் போக முடியாது. ஆனால் ஆண்கள் அதிகம், பெண்கள் கம்மி. இது இப்போ குடும்ப கதை பேசுகிறீங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறது ஆண்கள் தான் கண்ணை துடைப்பான், ஜோம் பண்ணுவான், இந்த பெண்கள் துயரம் உண்டான், சாப்பாடு கொடுப்பான், சமைப்பான், வேலைலாம், அது குடும்ப கதை. இந்த தலைப்பு மாறி போயிட்டீங்க. தலைப்பு என்னதுன்னா, முதல் கற்பனைகளை கை கொள்ளுகிறதில் ஆண்களா பெண்களா, அங்கே தான் நாம் நிற்கணும். அவர் பெண்கள்லாம் என்ன செய்யும்? பெண்கள்னாலே பெண்மைன்னு அர்த்தம். பெண்கள்னால் என்னது? அவங்க எப்போயுமே அப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ அப்படி பெண்மை குறைஞ்சி போச்சு, இருந்து அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன முடியும்னா, கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதிகமாக கை கொண்டது யாருன்னா ஆண்கள். காரணம், தேவன் 12 சீசர்களை எடுத்தார். எத்தனை சீசர்? 12. இது அடிக்கடி ஏற்கனவே பயங்கரமாக விவாதம் வந்திருக்கு எங்கள் ஃபேஸ்புக்கில். ஏன்னா இப்போ நிறைய பெண்களை வந்து நாட்டியராக எடுக்கிறாங்க, ஐயரா திறந்து கொடுக்குறாங்க பெண்கள், அப்படி நிறைய வந்திருக்கு. அதுக்கு ஒரு கேள்விகளெல்லாம் இப்படி வந்திருக்கு. அதில் என்னன்னா, இயேசு 12 சீசரை எடுத்ததுக்கு, ஆண்கள் எடுத்ததுக்கு அன்னைக்கு அவர் ஒரு 2-3 பெண்களையாவது எடுத்துருக்கணும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. காரணம், அது ஆண்களா பெண்கள் அல்ல. ஆண்கள் என்ற ஒரு தகுதின்னு ஒன்று இருக்குது, பெண்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி இருக்கு. அப்போ அதில் கரெக்டாக இல்லாதனால தான் பிரச்சனை. 2 பேரும் சேர்ந்து நின்று இருந்தால் யார்? முதல் கட்டளையில் ஆண்களும் பெண்களும் ஆதாம ஏவாள் தள்ளி விடாமல், சாராள் ஆபிரகாம மடக்கி போடாமல், அந்த தலை போகிற வழியில் கணவன் சொல்ல மாதிரி ஒன்று சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா இந்த நாட்டே விக்கிரகம் இல்லாமல் மாற்றிருக்கலாம். முதல் கட்டளை என்னது? என்னேண்டி? அப்போ இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒழுங்காக நிற்காதனால இவங்கக்கிட்ட நிறைய கிளை தவறுகள் எழும்பிச்சு. ஆரம்பத்துலேருந்தே இவங்களை ஒன்றா நின்று இருந்தால் இப்போ விக்கிரகம்னு ஒன்று இருந்திருக்காது. முதல் கட்டளை என்ன வெற்றி பெற்றிருக்கும். அப்போ அதை தோக்கடிக்கிறதுக்கு ஆண்கள்டையும் தப்பு இருக்கு, பெண்கள்டையும் தப்பு இருக்கு. ஆனால் அதிகமான தவறு பெண்களிடம், கொஞ்சம் தவறு ஆண்களிடம். அதிகமாக பின்பற்றினது ஆண்கள், கொஞ்சமாக பின்பற்றினது பெண்கள். ஆனால் ஆண்களும் பின்பற்றினார்கள், பெண்களும் பின்பற்றினார் என்பதை சொல்லி எங்கள் பற்றி முடிகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.